بسم الله الرحمن الرحيم. சமையான சாலிஹீன்களே, பாசத்திற்குரிய அன்பு நண்பர்களே, அல்லாஹ்வின் பெரும் அருளால் 23வது நோன்பை நோற்றிருக்கிறோம். ரமலானுடைய ஜுமாவில் வீற்றிருக்கிறோம். 3வது பத்தில் நற்காரியங்கள் செய்ய ஜும்மாவுடைய கடமைகளை நிறைவேற்ற ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், வல்லோன் அல்லாஹ். இந்த 3வது பத்தில் என்னவெல்லாம் நற்பாக்கியங்கள் இருக்கிறதோ அனைத்தையும் அல்லாஹ் கிடைக்க செய்வானாக. இது நரக விடுதலை பெறுகிற 10 நாட்கள். ரப்புல் ஆலமீன் ரமலானுடைய பிறை பார்த்த பிறகு நரகத்தினுடைய வாயில்களை அடைத்து விடுகிறான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதே போன்று ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் நரகில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மனிதர்களுக்கு நரக விடுதலை தருகிறான் என்பதாக நம்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். குர்ஆனில் 114 சூறாக்களில் 99 சூறாவில் நரகை பற்றிய எச்சரிக்கை செய்கிற வசனங்களை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நரகம் மிக கொடுமையானது. நரகம் உருவான வரலாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், 1000 ஆண்டுகள் அல்லாஹ் நரகை நெருப்பு மூட்டப்பட்டது. அப்போது அது சிவப்பு நிறத்தில் தோற்றமளித்தது. பிறகு மீண்டும் 1000 ஆண்டுகள் தீ மூட்டப்பட்டது. நரகத்தினுடைய தோற்றம் மென்மையாக இருந்தது. திரும்பவும் ஒரு 1000 ஆண்டு நெருப்பூட்டப்பட்டது. கருநிறத்தில் நரகம் மாறிவிட்டது. 3000 ஆண்டுகள் தீ மூட்டப்பட்ட நரகை பற்றி நான் என்ன சொல்வது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நரகம் அல்லாஹ்ட்ட கேட்டுச்சான், இறைவா, வெப்பம் தாங்க முடியல, என்கிட்ட இருக்கிற ஒரு பொருள் இன்னொரு பொருளை சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது அல்லாஹ் ஆண்டிற்கு 2 முறை நரகில் மூச்சு விட அனுமதி கொடுத்தானா. கோடை காலத்துல ஒரு முறையும் குளிர்காலத்துல ஒரு முறையும் மூச்சு விட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அனுமதி தந்தான். நாயகம் சொல்வார்கள், கோடை காலத்தில் அதிகமாக உஷ்ணத்தை நீங்கள் உணர்கிற பொழுது நரகம் மூச்சு விடுகிறது என்று பொருள். குளிர்காலத்தில் அதிகமான குளிரை நீங்கள் உணர்கிற பொழுது நரகம் மூச்சு விடுகிறது என்று பொருள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். பெருமானார் நரகத்தை பற்றிய எச்சரிக்கை செய்கிற வசனங்களை சஹாபாக்களுக்கு அடிக்கடி சொல்லுவார்கள். உலகில் ஒரு மனிதன் எல்லா இன்பங்களையும் அனுபவித்திருக்கிறான், எல்லா சுகபோகமான வாழ்க்கை அவனை போன்று இந்த உலகில் மிக சொகுசான வளம் பெற்ற வாழ்க்கை யாருக்கும் கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை நாளை நரகில் முக்கி எடுத்து அந்த மனிதத்துல கேட்கப்படும், நீ ஏதாவது உலகத்துல இதுக்கு முன்னால சுகம் அனுபவிச்சியான்னு கேட்டா அவனை ஒண்ணுமே அனுபவிக்கல என்று சொல்கிற அளவுக்கு நரகம் கொடுமையானது என்பதாக நம்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதே மாதிரி பெருமானார் சொல்வார்கள், நாளை நரகத்தை 70,000 கடிவாளம் விடப்பட்டு நரகம் இழுத்து வரப்படும். ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குகள் பிடித்திருப்பார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மத்தியில உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. மஸ்ஜித் நபவியில ஒரு பெரிய சப்தம் கேட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை பார்த்து கேட்டார்கள், உங்களுக்கும் சத்தம் கேட்டுச்சான்னு சொல்லி. நாம் யாரும் சொல்லலாம், நாங்களும் சத்தத்தை கேட்டோம் என்பதாக சஹாபிகள் சொன்ன பிறகு 70 ஆண்டுகளுக்கு முன்னாக நரகத்தை நோக்கி வீசப்பட்ட ஒரு கல் இப்போதுதான் நரகத்தின் அடித்தட்டை எட்டியிருக்கிறது. நரகத்தினுடைய ஆழம் அவ்வளவு என்பதாக நபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். நரகத்துல ஒருத்தருக்கு ஆக குறைந்த தண்டனை எதுவென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். ஆக ரொம்ப குறைஞ்ச தண்டனை எது அப்படின்னா, அவருடைய காலில் ஒரு செருப்பு போடப்படும். போட்ட உடனேயே அவர் மூளை உருகி ஊற்றிவிடும். அவர் சொல்லுவார், இதுதான் நரகின் கொடுமையான வேதனை என்று. ஆனால் மலக்குகள் அவர்கிட்ட சொல்லுவாங்க, இதுதான் ரொம்ப லேசான வேதனை தான் அப்படின்னு சொல்லி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். நரகவாசிகள் எப்படி இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது நாயகம் இப்படி சொல்லுவார்கள், காதனுடைய சோனைக்கும் தோல் புஜத்திற்கும் உள்ள தூரம், காதுடைய சோனை தோல் புஜம் இதான,
எதுக்கும் உள்ள தூரம் எவ்வளவு என்பதாக நாயகம் விளக்கும் பொழுது 70 ஆண்டுகள் ஒருத்தர் நடந்தார்னா எவ்வளவு தூரம் நடப்பாரு, அவ்வளவு தூரம் இருக்கும் காதினுடைய சோனைக்கும் அவருடைய தோல் புஜத்திற்கும். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் இப்படி சொல்வார்கள், 2 தோல் புஜம், நரகவாசிகளுடைய 2 தோல் புஜத்தினுடைய தூரம் எவ்வளவுனா, ரொம்ப வேகமா குதிரையில ஒருத்தர் 3 நாள் பயணம் செய்தால் எவ்வளவு தூரத்தை எட்டியிருப்பாரோ, ரொம்ப ஸ்பீடா ரொம்ப வேகமா அதிவேகமாக பயணிக்கிற குதிரையில் ஒருவர் 3 நாட்கள் தொடர்ந்து நிற்காமல் பயணித்தால் எவ்வளவு தூரத்தை எட்டியிருப்பாரோ அவ்வளவு தூரம் இருக்கும் ஒரு தோல் புஜத்திற்கும் இன்னொரு தோல் புஜத்திற்கும். நரகவாசிகளுடைய தொடைகளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பெரும் பெரும் மலைகளை போன்று அவர்களுக்கு தொடைகள் இருக்கும். குர்ஆனிய வசனம் இது. அவர்கள் மரணிக்கவும் மாட்டார்கள், வாழவும் மாட்டார்கள். அல்லாஹ் இந்த கொடிய நரகத்தை விட்டு நம்ம எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கலாமில சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசிகளே, வஅன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா, அல்லாஹ் தொடர்கிறான், நரக நெருப்பின் எரிபொருள் யார் என்றால் மக்களும் மனிதர்களும் கற்களும் தான். அதில் தான் மனிதர்கள் எரிவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அலைஹா மலாயிகத்துன் கிலாவுன் ஷிதாதுன், அந்த நரகில் கடுமையான பாதுகாவலர்கள் இருக்கிறார்கள். அந்த பாதுகாவலர்கள் யார்? லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வயஃஅலூன மா யுமரூன், வாழ்வில் ஒரு முறை கூட அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மாறு செய்யாத கடினமான பாதுகாவலர்கள் நரகில் இருக்கிறார்கள் மலக்குகளாக என்பதாக அல்லாஹ் கலாமிலே சொல்லி காட்டுகிறான். எனவே திருக்குர்ஆன்ல நரகை பற்றிய எச்சரிக்கை செய்கிற நிறைய வசனங்களை, நிறைய சூறாக்களை அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். 224 வசனங்கள் குர்ஆன்ல நரகை பற்றி எச்சரிக்கை செய்யப்படுகிற வசனங்களாக இருக்கிறது. நாம் நரகை விட்டு அதிகம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும். அல்லாஹ் கலாமிலே சொல்லுவான், நரகவாசிகளுடைய உணவு என்ன அப்படின்னு சொல்லி, இன்ன ஷஜரத்த ஸக்கூம் தஆமுல் அஸீல் கல் முஹ்லி யக்லி ஃபில் புதூன் ககல்யில் ஹமீம். சூரா துஹானுடைய 43, 44, 45 வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இன்ன ஷஜரத்த ஸக்கூம், கல்லி மரம்தான் அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும். தஆமுல் அஸீல் கல் முஹ்லி யக்லி ஃபில் புதூன், அவருடைய வயிறுல எப்படி சுடு தண்ணி கொதிக்குமோ அது மாதிரி நரகவாசிகளுடைய வயிற்றில் அந்த கல்லி மரம் கொதிக்கும் என்பதாக. இந்த கல்லி மரத்தை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நரகின் விஷம் தோய்ந்த கல்லி மரத்தினுடைய ஒரு சொட்டு விஷம் உலகில் பட்டால் முழு உலகமும் அழிந்துவிடும், முழு உலகமும் கெட்டு போய்விடும் என்பதாக நம்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். வலா தஆமுன் இல்லா மின் ரிஸ்லீன், சீலும் சலமும் தான் நரகவாசிகளுக்கு பானங்களாக கொடுக்கப்படும். தண்ணீர்னு கத்தும் பொழுது அவர்களுக்கு கொதிக்கக்கூடிய சுடு தண்ணீர் தான் கிடைக்கும் என்பதாக குர்ஆன் நமக்கு பேசுகிறது. இங்க நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கு சில விஷயங்களை அல்லாஹ் உலகில் கொடுத்திருக்கிறான். நல்ல காத்தடிச்சுதுன்னு வைங்களேன், மனசுக்கு ஒரு ராகத்து கிடைக்கும் தானே. இதமான காத்து, கடுமையான வெயில்ல ஒரு மரத்தடி நிழல்ல நின்னா இதமா இருக்கும். நல்ல காத்து அடிச்சுதுன்னா இதமா இருக்கும். குளிர்ந்த தண்ணீர் குடித்தால் இதமாக இருக்கும். இந்த மூன்றும் நரகவாசிகளுக்கு வேதனை தரும். நிழலே இருக்காது. இருண்டு கடுமையான வெப்பத்தை அவர்கள் பார்ப்பார்கள். கடுமையான கருநிறத்தை நரகவாசிகள் பார்ப்பார்கள். சுடு தண்ணி மட்டுமே கிடைக்கும், அதுவும் சீலாக சலமாக ரத்தமாக கிடைக்கும். அத்தோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நிழலே இருக்காது என்பதாக. மனிதனுக்கு உலகத்துல பெரிய வேதனை என்னது அப்படின்னா, அல்லாஹ் ஏன் குடும்பமாக நம்மை வாழ வைத்திருக்கிறான். குடும்பம் ஒரு நிம்மதியை தரும், ஒரு அமைதியை கொடுக்கும். குடும்பமாக வாழ்வது, ஒருவர் மற்றவரை பார்க்கிற பொழுது ஒரு பாசம், ஒரு பிரியம் ஏற்படும், ஒரு மனக்கவலை நீங்கும். ஆனால் நரகவாசிகளுக்கு இந்த இன்பம் கூட கிடைக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒருவர் மற்றவரை பார்க்காதவாறு கருமையாக நரகம் இருக்கும். யாரும் யாரையும் சந்திக்கவோ யாரும் யாரையும் பார்த்து கொள்ளவோ நரகில் வாய்ப்பே கிடையாது என்பதாக நமக்கு
நரகை பற்றி விளக்குகிற முஃபஸ்ஸிர்கள் சொல்வார்கள், நரகம் இவ்வளவு கொடுமையானது என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். மேராஜ் பயணத்துல எல்லா மலக்குகளும் நபியை வரவேற்றார்கள், எல்லோரும் நாயகத்திற்கு சலாம் சொன்னார்கள், எல்லோரும் பெருமானாரை சிரித்த வண்ணம் வரவேற்றார்கள். மீகாயில் மட்டும் சிரிப்பே இல்லாமல் இருந்தார். அவரை பார்க்கிற பல சந்தர்ப்பங்களில் மேராஜில் பல சந்தர்ப்பங்களில் சந்தித்தார்கள், சிரிப்பே இல்லை, சிரிக்காத ஒரு மலக்காக இருந்தார். நம்மளை ஊருன்னு ஒரு முறைச்சிட்டு தான் நமக்கு என்னவா இருக்கும், என்ன தோணும், ஏன்னா பார்க்கும் போதுதான் நம்மளை முறைக்கிறாங்க, ஒரு சிரிச்சா காசா போயிட போகுது, இங்கிட்டு நான் குழந்தை மாதிரியே இருக்கிறானே அப்படின்னு நம்ம தூணுமா சொன்னாதா. நான் ஒரு கட்டத்திற்கு மேல் மேராஜ் பயணத்தில் ஜிப்ரீல்கிட்ட கேட்டாங்க, இப்படி ஒன்று இருக்காரு, என்னத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சரி நான் ஜிப்ரீல் சொன்னார்கள், இல்லை நாயகமே, நரகம் படைக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு மலக்காக அல்லாஹ் பார்த்து வர சொன்னான். நரகத்தை பார்த்த மீகாயில் முகத்தில் இருந்து அன்று சிரிப்பு அகன்றது என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார். இப்ப நரகம் பற்றி பேசும் பொழுது, நரக வேதனைகளை பற்றி பேசும் பொழுது, நரக எச்சரிக்கை பற்றிய வசனங்கள் நம் காதல வந்து விழுந்த உடனே ஷைத்தான் உள்ளத்துல அப்படி லேசா ஒரு நெடுதல் போடுவான். என்னன்னா, என்ன நரகம், என்ன இருந்தாலும் முஸ்லிம்கள் சொர்க்கம் போயதானே போறோம், அப்படிதானே, மீன்களுக்கு கண்டிப்பாக சொர்க்கம் இருக்கிறது, அப்போ நரகம் இருந்தா என்ன அப்படின்னு ஷைத்தான் ஒரு வஸ்வாசாவை உள்ளத்தில் போடுவான். இதற்கு நாயகம் பதில் சொன்னார்கள், அப்படி நினைத்தால் உடனே நீங்கள் தௌபா செய்யுங்கள். நரகில் ஆக குறைந்த நாட்கள் ஒரு ஹுக்கூப் என்பதாக பெருமானார் சொல்வார். அந்த ஒரு ஹுக்கூப் எவ்வளவு? 40 ஆண்டுகள். ஒரே ஒரு ஹுக்கூப் 40 ஆண்டுகள் என்பதாக நம்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். நரகம் ஒரு நொடி, நரகத்தினுடைய காற்றை நாம் சுவாசித்தால் உலகின் எல்லா இன்பங்களும் மறந்து போய்விடும். பெற்றோர்கள் யார், பிள்ளைகள் யார், உடன் பிறந்தவர்கள் யார், அவருடைய சொத்து சுகங்கள் என்ன, நம்ம எவ்வளவு நன்மைகள் செய்தோம் என்று அனைத்தும் மறந்து போய்விடும். நரகில் ஒரே ஒரு நொடி நரகின் காற்றை, நரகின் வெப்பத்தை சுவாசித்தார் என்பதாக நம்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். சில உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு போய் உட்கார்ந்து அமர்ந்து எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்று சரி நான் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது, கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீருல் முஃமினீனான ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்த உபதேசமாக நம் கிதாபுகளில் பார்க்கிறோம். நரகில் கிழக்கு திசையின் வாசலை திறந்தால் மேற்கு திசையில் நிற்பவரின் மூளை உருகி ஊற்றிவிடும் என்பதாக சரி நான் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அல்லாஹ் கூடிய நரகத்தை விட்டு நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. அடுத்து சேனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் சொல்லுங்கள் என்பதாக கேட்ட பொழுது, நரகம் நாளைக்கு கொதிக்க ஆரம்பிக்கும், நரகவாசிகளை போட்ட பிறகு கொதிக்க ஆரம்பிக்கும். அப்படி நரகம் கொதிக்க ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கிற மலக்குகள் சஜ்தாவில் விழுவார்கள். இப்ராஹிம் நபி போன்ற உயர்ந்த ரசூல்மார்கள் சஜ்தாவில் விழுவார்கள். இறைவா, என்னை நரகை விட்டு பாதுகாத்து விடு என்று அழுது பிரார்த்திப்பார்கள் என்பதாக நம்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நரகமும் சொர்க்கமும் பேசிக்கொண்டலாம். அதில் நரகம் சொல்லிச்சான், எவெல்லாம் உலகத்துல ஆணவத்தோட வாழ்றானோ, பெருமையோட, ரொம்ப பொறுப்போக்கா பாட்டா வாழ்றானோ, ரொம்ப திமிர்ல வாழ்றானோ, யாரையும் மதிக்காமல், யார் பேச்சையும் கேட்காமல், நான் தான், என்னை விட்டால் ஆள் இல்லை, நான் தான் உலகில் சிறந்த அறிவாளி என்று எவனெல்லாம் வாழ்கிறானோ அவன் தங்குமிடம் நரகம் என்பதாக நரகம் சொல்லிச்சான். அல்லாஹ் கேட்டுக்கிட்டு இருக்கான், நரகமும் சொர்க்கமும் பேசுறது. சொர்க்கம் சொல்லிச்சான், உலகில் பணிவோடு வாழ்பவர்கள், எளிமையாக வாழ்கிறவர்கள், ஏழைகள், மிஸ்கீன்கள் தங்குகிற இடம் சொர்க்கம் என்பதாக நரகம் சொல்லிச்சான். நபிமார்கள் சாலிஹீன்களோடு ரொம்ப பணிவோடு யார் வாழ்கிறார்களோ, எளிமையாக யார் வாழ்கிறார்களோ அவர்கள் தங்குகிற இடம் சொர்க்கம்னு சொர்க்கம் சொல்லிச்சு. அப்ப நமக்கு பணிவு வேண்டும், பெருமை கூடாது. அகம்பாவமும் ஆத்திரமும் கோபமும் நம்மை கொண்டு போய் நரகில் விட்டு விடுவதாக நாயகம் சொல்வார்கள். இதை முடிச்சு வைக்கும் விதமாக அல்லாஹ் சொன்னான் சொர்க்கத்தை பார்த்து, நீ எனது ரஹ்மத்து, என் ரஹ்மத்து பெற்ற எல்லா மனிதர்களும், என் அருள் பெற்ற எல்லா மனிதர்களும் உனக்குள் போகுவார்கள். நரகை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நீ எனது தண்டனை, நான் உன்னை வேதனை செய்வதற்காக வைத்திருக்கிறேன், நிராகரிப்பவர்களும் பாவிகளும் செல்வார்கள் அப்படின்னு சொல்லி நரகத்தை பார்த்து சொன்ன உடனே நிறைய இடம் இருக்கிறது, ரொம்ப இன்னும் வேண்டும்
இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்பதாக நரகம் கேட்டது. கேட்கும். நாளை மஹ்ஷரில் அல்லாஹ்வுடைய பாதத்தை நரகின் மீது வைப்பான். நரகின் மீது வைத்து அழுத்துவான். நரகம் சொல்லுவான், போதும் விரைவாக விட்டுவிடு, போதும் விரைவாக விட்டுவிடு, என்னால் தாங்க முடியவில்லை, நான் நிரம்பி விட்டேன் என்பதாக நரகம் சொல்லும் என்பதாக நன்னாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். எனவே பெருமக்களே, நரகத்தை பற்றி சொல்கிற எச்சரிக்கையான குர்ஆன் வசனங்களும் நரகத்தை பற்றி நன்னாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்களும் நமக்கு பயத்தை ஏற்படுத்த வேண்டும், உள்ளத்தில் நடுக்கத்தை தர வேண்டும். ஒரு செயலை நாம் செய்கிற பொழுது நரகம் நமக்கு கண் முன்னால் வந்து நிற்க வேண்டும் என்பதாக பெருமக்கள் சொல்வார்கள். சரி, நான் மைசரா ரலியல்லாஹு தஆலா இருக்கவங்க ஒவ்வொரு நாள் இரவில் படுக்க செல்கிற பொழுது என் தாய் என்னை பெற்றெடுக்காமல் இருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லுவாங்க. என் தாய் என்னை பெக்காமல் இருந்தாலும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி சரி மைசரா ரலியல்லாஹு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க தாயார் கேட்டாங்க, ஏன் இப்படி சொல்ற, அல்லாஹ் உனக்கு ஹிதாயத்தை கொடுத்து நபித்தோழியாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறானே, இது போதா, உனக்கு நபித்தோழராக இருக்கிறாய், இது போதா அப்படின்னு கேட்கும் பொழுது சரி மைசரா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எல்லாம் சரிதான் தாயே, நான் முஸ்லீமாக இருக்கிறேன், ஆனால் ஒவ்வொரு முஸ்லிமும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ் வஸனத்திலே சொல்கிறான், வஇன் குன்தும் வஇன் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா, வஇன் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா. இது அல்லாஹ்வுடைய நீதி, இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. இது யார் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் நரகத்தை கடக்காமல் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது என்பதாக அல்லாஹ் 19வது சூராவினுடைய 71வது வசனத்தில் சொல்லியிருக்கிறாரே தாயே, நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் நரகை கடந்துதானே சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதாக சையதுனா மைசரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வதாக நாம் குர்ஆனிலே பார்க்கிறோம். சகையான சாலிஹீன்களே, சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு சொல்வார்கள், நரகின் பாலத்தை கடக்காமல் நம்மால் சொர்க்கம் செல்லவே முடியாது. அல்லாஹ் நரகை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. சங்கையான ரமலானில் அதே போன்று ஒரு நாளைக்கு 3 முறை யார் சொர்க்கத்தை கேட்கிறார்களோ, இறைவா எனக்கு சொர்க்கத்தை கொடு, இறைவா சொர்க்கத்தில் நபிமார்களோடு தங்க செய், இறைவா சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியை கொடு என்று 3 முறை சொர்க்கத்தை கேட்டால், பிரார்த்தனையாக துவாவாக கேட்டால், 4வது முறை சொர்க்கம் நம்மை கேட்குமாம், இறைவா என்னுள் இவரை நுழைய செய்து விடு என்பதாக நாயகம் சொன்னார்கள். அதே போன்று இறைவா என்னை நரகை விட்டு பாதுகாத்து விடு, இறைவா என்னை நரகை விட்டு பாதுகாத்து விடு, நரகையின் புகையோ நரகையின் நெருப்போ என்னை அணுகவே கூடாது என்று துவா செய்தால் 3 முறை, 4வது முறை நரகம் நம்மை பார்த்து சொல்லுமாம், இறைவா என்னை விட்டு பாதுகாத்து விடு என்பதாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாள் ஒன்றுக்கு 3 முறை சொர்க்கத்தை கேட்க சொன்னார்கள், நரகத்தை விட்டு பாதுகாவல் தேட சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அதே போன்று நரகை விட்டு பாதுகாத்துக் கொள்ள பெருமானார் சில அமல்களை செய்ய சொன்னார். குறிப்பா ரமலான்ல செய்ய சொன்ன அமல்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்அலுகல் ஜன்னah, அஊது பிக மினன் நார். இந்த 4 தஸ்பீஹாத்துகளையும் நாயகம் ரமலான் பிறை 1லிருந்து கடைசி வரை கேட்க சொன்னார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அஸ்தக்ஃபிருல்லாஹ், என் பாவத்திற்காக ரப்பிடத்திலே நான் மன்னிப்பு கேட்கிறேன், மன்னிப்பு கோருகிறேன், அஸ்அலுகல் ஜன்னah, இறைவா எனக்கு சொர்க்கம் கொடு, அஊது பிக மினன் நார், நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடு. இந்த 4 திக்ருகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் முழுக்க ஓத சொல்லி கற்றுக் கொடுத்தார்கள். அதே போன்று மன தூய்மையோடு ரப்பின் திருப்பொருத்தத்தை நாடி யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வார்களோ அவர்களை அல்லாஹ் நரகை விட்டு பாதுகாக்கிறான். இந்த திக்ரு மட்டும்தான், இந்த திக்ருக்காகத்தான் அல்லாஹ் உலகை படைத்திருக்கிறான். இத்தனை லட்சம் நபிமார்கள் எல்லாம் இந்த ஏகத்துவ கலிமாவை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக வேண்டியே வந்தார்கள். சூரியனும் சந்திரனும் இந்த உலக அமைப்பு, இந்த பிரம்மாண்டமான வாழ்க்கை அனைத்துமே லா இலாஹ இல்லல்லாஹ்வை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நம் நாவால் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதன் மூலம் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும், நரகில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்பதாக நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அடுத்து 40 நாட்கள், 2வது அமல் 40 நாட்கள்
தக்பீர் தஹரீமா விடாமல் ஃபர்து தொழுகையை யார் 40 நாட்கள் தொழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் 2 விடுதலை பத்திரம் தருவான். ஒன்று, நரகை விட்டவர் பாதுகாக்கப்படுவார், இன்னொன்று நயவஞ்சகத்தனத்தை விட்டவர் பாதுகாக்கப்படுவார் என்பதாக நம்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். 40 நாட்கள் முதல் தக்பீர் தஹரீமாவோடு தொழுகிற பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பத்தி சொல்லிட்டு இதை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்காக வேண்டி சொல்லிக் கொடுத்த 3வது அமல். வரிசைப்படுத்தி நாயகம் சொல்லல, ஒவ்வொன்றா சொன்னாங்க, நம்ம தேடி எடுத்து வரிசைப்படுத்தி சொல்கிறோம். பெருமானார் 3வதாக சொன்னார்கள், யார் ஃபஜ்ருடைய தொழுகையையும் அஸருடைய தொழுகையையும் தவறவிடாமல் தொழுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் நரகை விட்டு பாதுகாப்பான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஃபஜ்ரும் அஸரும் சரியான முறையில் தொழுகிற பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அடுத்து, லுஹ்ருடைய முன்சுன்னத்தை யார் சரியாக தொழுகிறார்களோ, லுஹ்ருடைய முன்சுன்னத்தை விட்டு விடாமல் தொழுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் நரகை விட்டு பாதுகாப்பான் என்பதாக நம்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். 5வதாக, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் யார் அழுகிறாரோ, ஒரு தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ் இடத்துல அழுது பிரார்த்திக்கிறாரோ, நரகை பற்றி யார் பயந்து அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்கிறார்களோ, அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுத கண்களை அல்லாஹ் நரகை விட்டு பாதுகாத்து விடுவான் என்பதாக நம்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தராவியில கூட சொன்னேன், எப்போ நமக்கு அழுக வரும் அப்படின்னா, நம்மளை ரொம்ப கீழே நினைச்சா நமக்கு அழுக வரும், நான் பாவின்னு நினைச்சா அழுக வரும், நான் எப்போ பாவின்னு நினைக்கலையோ, நான் நல்லவன் நினைக்கிறேனோ ஒரு காலமும் அழுக வராது. இது முஸ்லிம்களுடைய பண்பும் இல்லை. இது நான் தவறித்து விட்டேன் என்னை மன்னித்து விடு என்ற அந்த எண்ணம் தான் முஸ்லிம்களுக்கு மேலோங்கி இருக்க வேண்டுமே ஒழிய, நான் பாவமே செய்யல, நான் என்ன பாவம் செஞ்சேன் பை, என்னை ஏன் போய் தொழுவ கூப்பிடுறீங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்னை ஏன் நோன்பு வைக்க சொல்றீங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன், என்னை ஏன் தான தர்மம் கொடுக்க சொல்றீங்கன்னு சொன்னா, நீங்கள் செய்த பாவத்திற்காகத்தான் அல்லாஹ் அதை உங்களுக்கு நசீபாக்காமல் இருக்கிறான் என்பதாக நாயகம் சொல்வார்கள். யாருக்கு அல்லாஹ் நன்மை செய்யவே நாடவில்லையோ, நன்மையின் வாசல்களே இல்லையோ, குறிப்பாக தொழுகைகளை யார் தொழ முடியவில்லையோ, பேணுதலாக வரிசைப்படுத்தி யாருக்கு தொழ முடியவில்லையோ அவர்கள் எல்லாம் பெரும்பாலும் செய்தவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்பதாக பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அப்ப இந்த எண்ணமும் கூட நம்மை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சொர்க்கத்தை விட்டு தூரமாக்கி விடும். நான் பாவி, என்னை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நான் ஆதரவைக்க என்பதாக நம்ம அல்லாஹ் இடத்திலே பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பாவமே செய்யாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இறைவா என்னை மன்னித்து விடு என்று கேட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளைக்கும் 70 முறை பெருமானார் இஸ்திக்ஃபார் செஞ்சதாக ஹதீஸில் வருகிறது. எனவே அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுத கண்களை அல்லாஹ் நரகை விட்டு பாதுகாப்பான் என்பதாக நாயகம் சொல்வார். அடுத்து, மென்மையான குணம் யார்கிட்ட இருக்கும், இயல்புலேயே ரஃப் அண்ட் டஃபா, ஹார்ஷா, ரொம்ப ஹார்டான குணம் இல்லாமல் மென்மையாக பழகுகிற மனிதர்கள், அவரை பார்த்தாலே அப்படியே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், அப்படியே ரொம்ப உருக்கமான நடந்து கொள்கிற மனிதர்கள், ரொம்ப மென்மையான உள்ளம் படைத்தவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் இயல்பாகவே செல்வத்தை கொடுத்து விடுவான், நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் என்பதாக நம்நாயகம் சொல்வார்கள். அடுத்து, பெண் பிள்ளைகள் யாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ, அது 1, 2, 3 அல்லது சகோதரிகளாக யாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ, கண்ணை மூடிக்குங்க, அவர்களை நீங்கள் சரியான முறையில் பராமரித்து நல்ல முறையில் கட்டி கொடுத்து விட்டால் நமக்கு சொர்க்கம் இருக்கிறது என்பதாக நம்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். அது 1ஆக இருந்தாலும் சரி, 2 ஒரு ஷரத்து, நல்லா வளர்க்கணும், மார்க்கம் சொல்லிக் கொடுத்த எல்லா முறையும் பேண வேண்டும். நம் காலத்திலும் நம் காலத்திற்கு பிறகும் மார்க்கத்தை பேணி நல்ல முறையில் வளர்த்திருந்து இறைச்சத்தை போதித்து கொடுத்து அவரை சரியான முறையில் நிக்காஹ் செய்து கொடுத்து விட்டால் அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, நரகை விட்டு அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதாக நம்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அடுத்து, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்கிற மக்களுக்கு அல்லாஹ் நரகை விட்டு பாதுகாப்பான், சொர்க்கத்தை தருவான் என்பதாக நாயகம் சொன்னார்கள். கடைசியாக, யாரை பற்றியும் புறம் பேசவில்லையோ அவர்களும் சொர்க்கவாசிகள், நரகை விட்டு அல்லாஹ் பாதுகாத்தவர் என்பதாக நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். இந்த அனைத்து அமல்களையும் அல்லாஹ் நம்மை செய்ய வைப்பானாக. குறிப்பாக நரகை விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக.
சொர்க்கத்தில் நபிமார்கள், நல்லவர்கள், சாலிஹீன்கள், சஹாபிகளோடு இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம கொடுத்தருள்வானாக. எப்போதும் நரகை விட்டு பாதுகாப்பு தேடுகிற மனிதர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. உலகில் மென்மையான மனிதர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நமக்கு என்னவெல்லாம் அல்லாஹ் அருள்கள் கொடுத்திருக்கிறானோ அந்த அருள்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்துகிற உயர்ந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவானாக. கடைசி நொடி வரை ஆரோக்கியத்தோடு இந்த உலகில் வாழ்ந்து அந்த ஆரோக்கியத்தை நல்ல அமல்களில் கழிக்கிற மேல் மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.